சிங்கப்பூர் சலூன் படம் Amazon Prime வீடியோல இப்ப ஸ்ட்ரீம் ஆகுது. ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்சை சட்டை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிங்கப்பூர் சலூன் streaming now only on Amazon Prime Video. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. யார் அந்த ஆர்ஆர் மணி ரசிகர்களின் ரசிகன் அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இல்லையா? சரி, அவருக்கு எதுக்குப்பா இவ்வளோ ஃபேன் பேஸ்? போகிற இடத்துக்கெல்லாம் இந்த குழந்தைங்க, அதுக்கப்புறமா கேர்ள் ஃபேன்ஸ் அப்படின்னு எல்லாருமே அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா, ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சி கிள்றது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வீடியோஸில் அவர் என்னதான் பண்ணுறாரு, ஆர்ஆர் மணி யாரு, அது மட்டும் இல்லாமல் அவரோட யூடியூப் சேனல் பக்கத்தில் அம்மாவை அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி போட்டிருந்திருக்காரு. அவங்க அம்மாவுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி நீங்க கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மனசளவில் அதை ஏத்துக்கவே முடியாது. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரசிகர்களின் ரசிகன் அப்படின்ற யூடியூப் சேனல் வச்சிருக்காரு மணி. மணி அவர்களுக்கு கனி அப்படின்றவங்கள ரொம்ப பிடிச்சு டிக்டாக்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்திருக்காங்க கப்பலா. அதுக்கப்புறமா ரீல்ஸ்லயுமே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிருந்திருக்காங்க. ஆனா சில பல காரணங்கள்னால ரீசெண்டா இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதுல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே சேரணும் அப்படின்னு இந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றது, கமெண்ட் மூலியமா ஷேர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்களே. அந்த அளவுக்கு மணி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். இந்த ஸ்கூல் காம்படிஷன் அப்போ கூட தன்னோட ஓன் ஸ்கிரிப்ட்ல நிறைய நாடகங்கள் எல்லாமே நடிச்சிருந்திருக்காரு. அப்படி ரொம்ப பிரில்லியண்ட்டும் கூட. 9,000 ரூபாய்க்கு சம்பளம் கிடைச்ச சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பிரபல நியூஸ் சேனல்ல. அதுக்கப்புறமா அங்கிருந்து அவருடைய சம்பளம் கூட ஏறி ஏறி சரி ஓகே, நம்மளுக்கு தான் அந்த யூடியூப் சேனல் எல்லாமே பத்தி தெரிஞ்சிருச்சே, நம்மளே புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் ரசிகர்களின் ரசிகன் அப்படின்ற யூடியூப் சேனல். இது போக கோமாளி அப்படின்ற இன்னொரு சேனலுமே அவருக்கு இருக்கு. அதுல வெப் சீரிஸ் எல்லாமே அவர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. மணி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போகும்போது பிரபல காமெடி நடிகர் இந்த பாடி கார்ட்ஸோட வந்திருந்தாரா. அப்போ மணிக்கு வந்து அந்த காமெடி நடிகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்டோகிராஃப் கேட்ட போது மணியை வந்து அசிங்கப்படுத்தினாங்களாம். அதுதான் இவரை பெரிதுமே தாக்கிடுச்சு. தன்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் இவருக்கு கண்டென்ட்லாம் போட தெரியும் இல்லையா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கப்புள் விளாக், அதுக்கப்புறமா பர்சனல் விளாக், இந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. 2.23 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்னும், அதே மாதிரி கோமாளி அப்படின்ற சேனலுக்கு 8 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு அவர் நல்ல பொசிஷன்ல இருக்காரு. சரி, தன்னோட சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மணி கனி கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்திருக்காரு. அப்படி இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குங்க. ஆனால் இவர் வெளியே போகும்போது நிறைய ஃபேன்ஸ் வந்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாரையுமே ப்ரைஸ் பண்ணுவாராம். யார்கிட்டையுமே இது வரைக்கும் ஒரு வெறுப்பான முகத்தை காட்டினதே கிடையாது அப்படின்னும், யாராக இருந்தாலுமே ப்ரைஸ் பண்ணி தான் தனக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னும், நான் ஒருத்தருடைய ரசிகனாக இருந்தேன், எனக்கு ஏற்பட்ட அவமானம் என்னுடைய ரசிகனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல மணியை வந்து பிரைஸ் பண்ணும்போது அந்த ரசிகர்கள் கிட்ட இவருமே அந்த அளவுக்கு கைண்டா நடந்துக்கிறத, தனக்கு ஏற்பட்ட அவமானம் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ற மனப்பான்மை தான் அவர்கிட்ட இருக்கு. சரி, இந்த அளவுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்களே, இவர் வந்து பிளே பாய் அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. அம்மாவோட செல்ல பிள்ளை. இவர் மட்டும் இல்ல, இவருக்கு ஒரு தம்பியுமே இருக்காங்க. மணி வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் தன்னோட அப்பா தவறிட்டாரு. அவங்க இருந்த ஊர்லயும் அந்த காலகட்டத்திலையும் விதவைகளை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய காலமா அது. அதுவும் அந்த ஊர்ல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஊர் மக்களால ஒதுக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட மணியும் அவங்களுடைய ஃபேமிலியும் தங்க இடம் கூட இல்லாம வாடகைக்கு வீடு தேடிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்துல ஒரு முதியோர் தான் தனக்கு வந்து அவங்க எல்லாருமே தங்குறதுக்காக ஒரு 100 to 150 ரூபாய்க்கு ஒரு இடம் கிடைச்சிருந்தது அப்படின்னும், சின்ன இடம் தான் இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி அந்த இடத்துல தான் வாழ்ந்தாங்களாம். அப்படி என்னோட அம்மா அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, புருஷனை இழந்தவ அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி நான் வீடியோ மூலமா எங்க அம்மாவை ஃபேமஸ் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னும், நான் ஒவ்வொரு அவார்டுமே வாங்கும்போது அதை என் அம்மா தான் ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னும், விதவை அப்படின்றவங்கள கொச்சையா பார்க்க கூடாது அப்படின்ற எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் மணி இந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு செல்லும் தன் அம்மாக்கு. அப்படி இருந்த மணியோட வாழ்க்கையில இன்னொரு துயரமுமே நடந்திருக்கு. அதுதான் இப்போ மணியும் மணியோட மனைவியான கனி அப்படின்றவங்களும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற செய்தி. கனி வந்து தன்னோட அப்பாவோட செல்லமா, அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்களாம். அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கறது, அப்பாவை வந்து டெய்லி டேக் கேர் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு வீடியோஸுமே பார்த்துருந்துருக்கோம். ஆனால் 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற இவங்க ஏன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க லைஃப் ஸ்டைலை பற்றியும் அவங்களோட ஹம்பிள்னஸ் புரிஞ்சவங்களும் அண்ணனும் அண்ணியும் சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஆர் மணியை பற்றி புரியாமல் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் கிரிஞ்ச் வீடியோப்பா, இதெல்லாம் ஏன் நீங்கள் ஃபேமஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி
கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சிட்டில இருக்கிற நிறைய பேருடைய யூடியூப் வீடியோஸ், vlogs இதெல்லாமே வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு ரசிச்சு பார்க்கக்கூடிய நம்மளும் எங்கேயோ இருந்து நானுமே வளரணும் அப்படின்னு ஆசைப்படுற இவங்களையுமே மக்களுக்கு என்ன வாழ வைக்க தெரியாதா? அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வியூஸ், சப்போர்ட் அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் கிரிஞ்ச் கிடையாது, அவங்களுடைய ஹம்பிள்னஸ்னால கிடைச்ச கூட்டம் அப்படின்னு. சிங்கப்பூர் சலூன் படம் அமேசான் பிரைம் வீடியோல இப்ப ஸ்ட்ரீம் ஆகுது. ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்சை சட்டை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிங்கப்பூர் சலூன் ஸ்ட்ரீமிங் நவ only on Amazon Prime Video. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.